இங்க சந்திரா, சீதா, மீனா எல்லாம் பூ கட்டி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சத்யா பார்க்கறதுக்கு சிந்தாமணி பொண்ணு அங்க வந்திருப்பாங்க. கேஷுவலா தான் வருவாங்க. ஆனா இவங்க யாருக்கும் சிந்தாமணி பொண்ணு தான் இது தெரியாது. சத்யா அவங்க கூட தான் பழகுறது தெரியாது. சத்யா கிட்ட பேங்க் விஷயமா வெளியே போகணும் வான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம சீதா வந்து மீனா கிட்ட பார்க்கா என்ன விஷயம் தெரியல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி சத்யா கேட்டு நடக்கிறா. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல பாண்டிங்கா தான் இருக்கு. லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அச்சோ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அது மாதிரி பேசாதன்றாங்க. உடனே அவங்க அம்மா சந்திரன்றா, என் பையன் அப்படிலாம் கிடையாது, லவ்லாம் பண்ண மாட்டான் அப்படின்றாங்க. பார்த்து பார்த்து இப்படிதான் நம்பி ஏமாறாத, ஒரு நாள் வந்து நான் லவ் பண்றேன் வந்து நிக்க போறான்னு சொல்லிட்டு நம்ம சீதா உடையில விட்டுட்டு இருக்காங்க சத்யாவை பத்தி. ஒரு பக்கம் இந்த நீத்து வாழ ஸ்ருதிக்கும் ரவிக்கும் சண்டை வருதுங்க. நம்ம ஸ்ருதி சொல்றாங்க, தேவையில்லாம இந்த நீத்து போஸ்ட் போட்டுட்டு இருக்கா, போட்டோ எல்லாம் போட்டுட்டு இருக்கா, சோசியல் மீடியால வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி. இதுக்கு ஒரே முடிவு வந்து நீ என்ன பண்ணும், அந்த ஹோட்டல்ல இருந்து ரிலீவ் ஆகி வந்தாதான், இல்லைன்னா நம்ம லைஃப் தான் பாதிக்கும்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. உடனே ரவி என்ன சொல்றாரு, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத பேசிட்டு இருக்க, ஊர் உலகத்துல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நீ என்ன நினைக்கிற, அது மாதிரிலாம் நினைச்சப்ப நான் வேலையில ரிசைன் பண்ணிட்டு வர முடியாது ஸ்ருதி, கொஞ்சம் காம் டவுன் ஆகுன்றாரு. அதெல்லாம் என்னால் முடியாதுடா, சீக்கிரம் இந்த விஷயத்துக்கு ஒரு புல் ஸ்டாப் வாங்கின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸ்ருதியும் ரவியும்.